குக்கர்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். 1.5 லிட்டர்ல இருந்து நமக்கு 7 லிட்டர் வரைக்குமே ட்ரைப்ளைல குக்கர் அவைலபிள் இருக்கு. நம்ம agroshopee.comல போய் நீங்க வந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம கிட்ட புது வரவு ட்ரைப்ளைல என்னென்ன வந்திருக்கு நம்ம பார்ப்போம். சோ பிரியாணி ஹண்டிங்க, பிரியாணி பாட் அப்படின்னு சொல்லுவோம். பிரியாணி பாட்ல நம்ம கிட்ட 5 லிட்டரும் 6 லிட்டரும் இப்போ வந்து அவைலபிள் இருக்கு. நமக்கு தெரியும் ட்ரைப்ளை அப்படின்னா என்ன அப்படின்னு. நம்ம உணவுல இருக்க சத்துக்களை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் வந்து ட்ரைப்ளைங்க. ஸோ இதுல வந்து நமக்கு 3 லேயர் இருக்கும். உள்ள இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்க. 304 அப்படிங்கும் பொழுது உள்ள நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அடுத்து ரெண்டாவது லேயர் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் லேயர் வருங்க. மூணாவது லேயர் வந்து 430 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வரும். இது ஹார்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லலாம். சோ நம்ம ஃபுட்ல இருக்க சத்துக்களை அப்படியே பிரிசர்வ் பண்ற இந்த ட்ரைப்ளை பிரியாணி ஹண்டி வேணும் அப்படின்னா நம்ம அக்ரோஷாப்பியை விசிட் பண்ணுங்க. 5 லிட்டர் அவைலபிள் இருக்கு. அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர், கொஞ்சம் நல்ல அகலமா இருக்குங்க. ரொம்ப சூப்பரா எலிகண்டா வந்திருக்கு. நல்ல பிராண்ட், நோவா பிராண்ட்ல இருக்கிறது தான் நம்ம வந்து இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மல்டி கடாய். இது ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்திருக்கோம். ஸோ மல்டி கடாய் ரொம்ப 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 ஃபேவரட். நிறைய பேர் வந்து இதுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததும் கூட. நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல பெரிய சைஸ்ல வந்து இந்த கடாய், இது வந்து பாத்தீங்கன்னா 29 சென்டிமீட்டர் டயாமீட்டர் வருங்க. ஸோ சூப்பரா நீங்க வந்து நிறைய பேத்துக்கு வந்து கடாயில சமைக்கணும் அப்படின்னா இது நல்ல சாய்ஸா இருக்கும். சரி, இது கடாயா யூஸ் பண்றோம். இதுல இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீமர் பிளேட் வந்து வருது. ஸோ ஸ்டீமர் பிளேட்டும் வந்து நீங்க இப்படி வச்சு நீங்க சமைக்கலாம். ஸோ சூப்பரா இருக்கு. ஸோ ஸ்டீமர் பிளேட்டோட நீங்க இட்லி தட்டு வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இட்லி தட்டு 2 இட்லி தட்டு வருங்க. ரெண்டு இட்லி பிளேட் வந்து வருது. ஒரு ஸ்டீமர் பிளேட் நம்ம காமிச்சது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டோக்லா பிளேட் வந்து நம்ம கிட்ட 2 வருது. ஸோ இதுல நாம வந்து பாத்தீங்கன்னா சீம்பால் ஊற்றி சமைப்போம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இந்த டோக்லா பிளேட் வந்து நம்ம கிட்ட 2 அவைலபிளா வந்துருது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது மினி இட்லி. ஸோ மினி இட்லி நம்ம குட்டீஸ்க்கு இல்லை ஒன்று கேரட் பீட்ரூட் இட்லி இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 19 இட்லி வந்து நமக்கு வருங்க. ஸோ இதில் ஒரு இட்லி வந்து நமக்கு 7 இட்லி வரும். 7 14 இட்லி நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டீமராகவும் பயன்படுத்திக்கலாம், டோக்லா பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், மினி இட்லி பண்ணுறதுக்கும் பயன்படுத்திக்கலாம், கடாயாவும் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். வித் லிட்டோட வந்துருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த மல்டி கடாய் வேணும் அப்படின்னா நம்ம agroshopee.comல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் எல்லாமே நான் சைட்ல கொடுத்துருக்கேன், நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ இது பத்தின டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரை நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய வெப்சைட் www.agroshopee.comல போய் நீங்க விசிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நித்யா, அக்ரோஷாப்பில இருந்து. நன்றி.